அன்னை அபிராமியின் பேரருள் பெருகட்டும். தினம் ஒரு அந்தாதி தொடரில் இன்று நாம் காண்பது 24வது பாடல். உடல் ஆரோக்கியம் என்பது ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய செல்வம். சில நேரங்களில் தீராத உடல் உபாதைகள், மன உளைச்சல்கள் நம்மை வாட்டும். அப்படிப்பட்ட காலங்களில் பிணிக்கு மருந்தே என்று அபிராமி பட்டர் போற்றும் அன்னையின் திருவடிகளை சரணடைந்தால் எல்லா நோய்களும் விலகி ஆரோக்கியம் பெருகும். அந்த அருமையான பாடலை இன்று காண்போம். வாருங்கள். மணியே, மணியின் ஒளியே, ஒளிரும் மணி புனைந்த அணியே, அணியும் அணிக்கு அழகே, அணுகாதவர்க்கு பிணியே, பிணிக்கு மருந்தே, அமரர் பெருவிருந்தே, பணியேன் ஒருவரை நின் பத்ம பாதம் பணிந்த பின்னே. அதாவது, மணியே, மணியின் ஒளியே, அன்னையே, நீ விலைமதிப்பற்ற மணியாக இருக்கிறாய். அந்த மணிக்குள் இருக்கும் ஒளியாகவும் இருக்கிறாய். ஒளிரும் மணி புனைந்த அணியே, அணியும் அணிக்கு அழகே, அந்த அணி பதிக்கப்பட்ட அணிகலனாகவும் அந்த அணிகலனுக்கே அழகு சேர்ப்பவளாகவும் நீ இருக்கிறாய். அணுகாதவர்க்கு பிணியே, பிணிக்கு மருந்தே, உன்னை வழிபடாமல் இருப்பவர்களுக்கு பிணியாக இருக்கிறாய். ஆனால் உன்னை சரணடைந்தவர்களுக்கு அந்த பிணியை தீர்க்கும் சிறந்த மருந்தாகவும் இருக்கிறாய். அமரர் பெருவிருந்தே, தேவர்களுக்கே பேரின்பத்தை வழங்கும் விருந்தாக இருப்பவளே. பணியேன் ஒருவரை நின் பத்ம பாதம் பணிந்த பின்னே, உன்னுடைய தாமரை போன்ற திருவடிகளை நான் பணிந்த பிறகு வேற எந்த மனிதரையும் அல்லது தெய்வத்தையும் நான் பணிய மாட்டேன். சுருக்கமாக கூற வேண்டுமென்றால், அன்னையே, நீ எல்லா அழகுக்கும் அடிப்படையானவள். உன் அருமை பெருமை தெரியாதவர்களை நோய்கள் ஆட்கொள்கின்றன. ஆனால் உன்னை வணங்குபவர்களுக்கு அந்த நோய்களையே நீக்கும் மருந்தாக இருக்கிறாய். உன்னையே சரணடைந்த எனக்கு வேறு எந்த துணையும் தேவையில்லை அம்மா. பாராயணம் செய்யும் முறை. தீராத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், உடல்நல குறைபாடு உள்ளவர்கள் அதிகாலையில் அல்லது இரவு படுக்கைக்கு செல்லும் முன் இந்த பாடலை பாராயணம் செய்வது சிறப்பு. அம்பிகையின் படத்தின் முன்னால் அமர்ந்து வலது கையில் சிறிது தண்ணீர் அல்லது சிறு கிண்ணத்தில் வைத்துக்கொண்டு அதை தீர்த்தமாக நினைத்து பாராயணம் செய்யவும். இவ்வாறு செய்வதால் தீராத உடல் உபாதைகள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும். நோயினால் ஏற்படும் மனபயம் நீங்கி தைரியம் பிறக்கும். அன்னையின் அருள் பார்வை நம் மீது எப்போதும் இருப்பதால் தீய சக்திகள் விலகும். செந்தாமரை அல்லது சிவப்பு நிற மலர்களை அன்னைக்கு சமர்ப்பிக்கலாம். நைவேத்தியமாக இளநீர் அல்லது சர்க்கரை கலந்த பால் படைக்கலாம். அன்னையே நோய் தீர்க்கும் மருந்து. அவளை சரணடைந்தால் நமக்கு எவ்விதமான பிணியும் அணுகாது. நீங்களும் இந்த பாடலை துதித்து ஆரோக்கியமான வாழ்வை பெறுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை 25வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.